ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இப்படி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வாசஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா தோல்விக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்தும் அப்புறம் இந்த தோல்வி குறித்து சில பல காரணங்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் மிச்சல் ஸ்டார்க் வந்தார். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா இந்த அளவுக்கு விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆஸ்திரேலியாவில் விளையாடினாலே எங்கள் கிரவுண்டில் விளையாடும்போது எனக்கு தனி ஒரு பலம் இருக்கும் தான். ஆனால் எங்களே அடிச்சிருக்குது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இந்திய அணி கொஞ்சம் எப்படியே உலகத்திலே தவிர்க்க முடியாத அணியாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக அவங்களோட யங்ஸ்டர் நல்லா விளையாடுறாங்க. முக்கியமாக ஜெய்ஸ்வால் அவரோட நான் பந்து வீசும்போது அவரை நான் எதிர்கொள்ளும் போது அவர் சூப்பராக ஆடுறாரு, மெச்சூரிட்டியாக ஆடுறாரு. அவர் பார்க்கறது எனக்கு அவரோட பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அவர் விக்கெட் எடுக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதனால் இந்திய அணி அடுத்த போட்டியில் கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவுக்கு கம்பேக் கொடுப்போம். 2வது டெஸ்ட் போட்டி நாங்கள் வெல்லுவோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் ஸ்டார்க் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருக்காரு. இந்திய அணி குறித்து நல்லபடியாகவும் பேசியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பார்த்திங்கன்னா பர்த் மைதானத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு அணியும் ஆஸ்திரேலியா வீழ்த்தலை. இந்தியா தான் முதல்ல வீழ்த்திருக்காங்க. அது ஒரு ரெக்கார்டு. அதே போல் அதிக முறை ஆஸ்திரேலியாவே டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா போய் வீழ்த்ததுன்றது இந்தியா மட்டும்தான் 7 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதனால் இந்தியா கிட்ட நல்ல ரெக்கார்டு இருக்குது ஆஸ்திரேலியா அன்றைக்கி ஆப்போசிட்டாக, அதுவும் ஆஸ்திரேலியா பிச்சில். அதேமாரி நம்ம பொம்ராவும் சொல்லி அவனுங்க சூப்பராக போட்டாருங்க. ஃபஸ்ட்டு போட்டி 5 விக்கெட்டு, செகண்ட் போட்டி 3 விக்கெட்டு. அதனால் அந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு அவர் தான் வாங்கினார். ஒட்டுமொத்த போலிங் யூனிட் சூப்பராக இருக்குது. அடுத்த போட்டியில் வேறு மிச்சல் ஸ்டார்க் கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கம்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது இரவு பகல் மேட்சுங்க. பாதி நாள் பகல்லையோ பாதி நாள் நைட்லேயும் நடக்கும். பிங்க் பால், அதனால் பிங்க் பாலும்போது கொஞ்சம் பால் ஷைன் ஆகும், ஓவராக ஸ்விங் ஆகும், கணிக்க முடியாது பால். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு போட்டி தான் இந்தியாவுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது டேல் நினச்சி ஃபுல்லாக இந்திய அணி ஓரளவுக்கு கண்டிஷன் ஏற்ற மாரி அப்சர்வ் பண்ணி ஆடினாங்க. பட் அடுத்து வர்றது டே அண்ட் நைட் மேட்ச்சு. கண்டிப்பாக ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு இந்திய அணி அதுக்கு எந்த மாதிரி ஒரு டீம் செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இது ஓகே, பட் ரோஹித் சர்மா வராரு. அதனால தான் டீமில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங்கில் 200 பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும். இப்போ இதில் ஓப்பனிங் பேரை பிரிப்பாங்களா இல்லை ரோஹித் சர்மா 6th டவுன் 5th டவுன் எதனா போவாரா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லை கேஎல் ராகுல் தூக்கி திருப்பியும் 6th 5th போட்டு ரோஹித் சர்மாவை ஓப்பனிங் ஆடுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்து. அடுத்த போட்டிக்கு இந்திய அணியோட பிளேயிங் லெவல் எந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.